கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்வு என்ன என்ற புரிதல். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம எல்லோரும் ஒருவேளை இது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன், நீங்கள் அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. சில தலைமுறைகள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கக்கூடும். நம்ம அநேக நேரத்தில் புரிந்து கொள்ள தவறுகிற ஒரு காரியம் என்னவென்றால் கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன என்றதான முழுமையான புரிதல் இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். அநேக நேரங்களில் பல்வேறு காரியங்களை நாம் கேட்டாலும் கூட அதை ஒரு முழுமையான பார்வையோடு கூட நாம் புரிந்து கொள்ளாத இருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற இந்த வேத பகுதியை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம். இந்த நிருபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பிரிசன் எபிசல் அப்படின்வாங்க, அல்லது சிறைச்சாலை நிருபங்கள்ல ஒன்று. பவுல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ரோமாபுரியில் 2 வருடங்கள் சிறைச்சாலை இருந்தார். அப்போ அவர் எழுதின புத்தகங்கள் 4: எபேசியர், ஓகே, பிலிப்பியர், ரோமரா, கொலோசையர் மற்றும் பிலமோன். ஸோ இந்த 4 புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை நிருபங்கள்னு சொல்லுவாங்க. பவுல் சிறைச்சாலையில் இருந்தபோது எழுதப்பட்ட நிருபங்கள் இந்த 4. இந்த 4ல் இந்த புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா அப்படின்னா இது ஒரு சபையில் மூப்பராக இருந்த ஒரு நபருக்கு எழுதப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிலமோன் என்கிறதான சபையினுடைய மூப்பர் ஒருத்தருக்கு எழுதினது. அவருடைய வீட்டிலேயே வந்து திருச்சபை கூடி வருது. இது ஒருவேளை கொலோசை பட்டத்தில் இருக்கிறது சபையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. எழுதப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 62லேருந்து 64 வரைக்கும். அந்த சமயத்தில் தான் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கிறார். இந்த லெட்டர் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்னு சொல்லுவாங்க. ரெக்கமெண்டேஷன் என்னது? பரிந்துரை கடிதம். சரியா? யாருக்கு பரிந்துரை கடிதம் அப்படின்னா ஒனேசிமு என்கிறதான ஒரு அடிமை. அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிலமோன் அப்படின்றவருடைய வீட்டில் அடிமையாக இருந்துட்டு ஏதோ காரியத்தை ஒரு வேளை திருடி இருக்கலாம், அல்லது பிலமோன் வீட்டில் ஏதோ ஒன்று அவர் களவாண்டுட்டு ஒருவேளை அந்த இடத்த விட்டு அவர் கடந்து போகிறார். ரோமாபுரியில் ஏதோ ஒரு விதத்தில் பவுலை சந்திக்க நேரிடுகிறது. அங்கே பவுல்னாலே சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவரை கொள்றாரு. கொஞ்ச நாள் வந்து பவுலுக்கு உதவிகரமாக அங்கே இருக்கிறார். பவுல் வந்து என்ன நடந்தது இதெல்லாம் கேட்கும்போது இப்படி பிலமோனிடம் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிலமோன் வந்து பவுலுக்கு நன்றாக தெரிந்த ஒரு நபர். அதனால பவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னுடைய எஜமானோடு கூட நீ ஒப்புரவாகணும். அதனால பொதுவாக வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சுட்டு ஒப்புரவாகிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம், ஒரு தயக்கம் எப்பவுமே இருக்கும். அதனால பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ கவலைப்படாத, நான் என்ன பண்றேன், உனக்காக ஒரு பரிந்துரை கடிதம் எழுதி அனுப்புறேன். இந்த கடிதத்தை நீ கொண்டு போய் பிலமோன்ட்ட கொடுத்து அவரோடு கூட என்ன செய்ய இணைந்து கொள் அப்படின்னு சொல்லி அனுப்புனதா இந்த புத்தகம். இது பிலமோன் நிருபம் வந்து ஒரு பரிந்துரை கடிதம் என்று சொல்லப்படுது. இந்த புத்தகத்தில் 3 நபர்கள். ஒன்று பிலமோன், சரியா? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கடிதம் எழுதுகிறவர். பெறுகிறவர் யாரு? பிலமோன். அதை கொண்டு செல்லுகிற நபர் அல்லது யாருக்காக பரிந்துரைக்கப்படுது அப்படின்னா ஒனேசிமுக்காக. இந்த பின்னணியில இந்த கடிதத்தை நீங்கள் நானும் கூர்ந்து கவனிக்கும் போது கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் உணர தவறுகிற அல்லது புரிந்து கொள்ள தவறுகிற காரியங்களை என்னால் பார்க்க முடிந்தது. அதை தான் உங்களோடு நான் பேச போறேன். வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப்? கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன? எது கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லி 4 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இந்த கடிதத்தை ஒரு அவுட்லைனாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 1லிருந்து 3 வசனம் வரைக்கும் அவர் எப்பொழுதும் போல வாழ்த்து சொல்கிறார். 4ஆம் வசனத்திலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வசனம் வரைக்கும் பிலமோன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பிலமோனை பாராட்டி குறிப்பிடுகிறார். 8ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும், சரியா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதற்காக நீ தயவு செய்து என்ன செய்யணும், ஒனேசிமை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவருக்கு பரிந்துரை செய்கிறார். அடுத்து 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் பவுல் வந்து மறுபடியும் நான் அவனோடு கூட வந்து தங்க இருக்கிறேன், நீ அதுக்காக இடத்தை ஆயத்த பண்ணு சொல்லிவிட்டு அவருக்கு வார்த்தை சொல்லி முடிகிறார். இதுதான் இந்த புத்தகத்தில் இருக்கிற காரியம். சரி, இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன அப்படின்னா எது கிறிஸ்தவ வாழ்வு என்பது. முதலாவது, எது கிறிஸ்தவ வாழ்வுன்னா அது திரியேக தேவனோடு உள்ள ஒரு உறவு. கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் அவர் ரிலேஷன்ஷிப் வித் தி ட்ரையூன் காட். உறவு இல்லாது கிறிஸ்தவ வாழ்வில்லை.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்கள்லையும் கிறிஸ்தவ எவ்வாறு வேறுபட்டிருக்கு அப்படின்னா, கிறிஸ்தவம் தான் படைத்த கடவுளோடு மனிதன் உண்டு பண்ணக்கூடிய உறவை பற்றி பேசுகிறது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமோ சடங்காச்சாரங்களோ அல்ல, அது உறவு. படைத்த கடவுளோடு நமக்கு இருக்க வேண்டிய உறவு. இதை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிறோம். ஆனால் நம்ம கேட்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த உறவிலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது இந்த உறவை சரியா புரிந்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றதான். இந்த உறவை பேதுரு சொல்றாரு, இந்த திரியேக தேவன் நமக்குள்ளாக ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கே அதே விதமான பார்வையில நம்மளால் பார்க்க முடியுது. பிதாவாகிய தேவன் என்று குறிப்பிடுகிறார். எங்கெல்லாம் தேவனை குறிப்பிடுதோ அங்கெல்லாம் பிதாவாகிய தேவன் என்ற பதம் வரதை நம்ம அறிந்திருக்கிறோம். 3வது வசனம் சொல்லுது, நம்முடைய பிதாவாகிய தேவன் இஸ் த லார்ட் காட் அவர் ஃபாதர். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் தகப்பனாக இருக்கிறார், நம்ம எல்லாம் பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த உறவினுடைய மேன்மையை நீங்களான அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததுடைய மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யோவான் 1:12 சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He has given us a right to become the children of God. இதை யோவான் சொல்லும்போது 1 யோவான் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் சொல்றாரு, 3வது அதிகாரம் 1வது வசனத்துல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆண்டவர் உங்க மேல பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு உங்களுக்கு தெரியணுமா? அவர் சொல்றாரு, அவர் உங்களை பார்த்து தன்னுடைய பிள்ளை என்று செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்கிறார். நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். We have become the children of God. கிறிஸ்தவ வாழ்வு என்பது படைத்த ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவு. நீங்கள் நானும் வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரை அப்பா பிதாவே என்று என்ன செய்ய முடியும்? அழைக்க முடியும். எவ்வளவு ஒரு மேன்மையான ஸ்லாக்கியம் என்று பாருங்க. பழைய ஏற்பாடுல நம்மளை காட்டிலும் மிக மேன்மையான பரிசுத்தவான்கள் இருந்திருக்காங்க. அவங்க ஒருபோதும் ஆண்டவர் அப்பா என்று என்ன செய்ய முடியாது? அழைக்க முடியாது. They cannot even imagine to call God as father. அவரை தகப்பனே அப்பா என்று அழைப்பதற்கு அவருக்கு என்ன கிடையாது? முடியாது. இந்த மேன்மையான உறவு உண்டாயிருக்கிறது. தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்து நம்முடைய கர்த்தராக மாறி இருக்கிறார். He has become our Lord. பிதாவாகிய தேவனுடைய தகப்பனாக நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர் யாரா இருக்காரா? கர்த்தராகிய கிறிஸ்து, the Lord, மாஸ்டர். அவரே நம்முடைய எஜமானனாக இருக்கிறார். இந்த எஜமானன் அப்படின்ற அந்த ஐடியா நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னா, நாம் அவருக்கு அடிமைகளாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம். இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். தேவன் நம்மை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றனால நம்ம எப்படி வேணாலும் அவருக்கு முன்பாக இருக்கலாம் என்பதல்ல, மாறாக கிறிஸ்து மூலமாக நாம் அவருக்கு அடிமைகளாக அல்லது நாம் நம்மை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் நம்மை பிள்ளைகள் என்று சொல்கிறார். இந்த மேன்மை எண்ணி நாம் அவர்களுக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறோம். ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா, ரோமர் 6வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6:19, உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிறவாதமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். இன்றைக்கு நீதியாகிய கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். அவருக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாதான் பவுல் எங்க சொல்றாலும் அவர் சொல்றாரு, ஐ எம் a born slave of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய அடிமை, டுலோஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவருக்கு நான் அடிமையாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதாவா தேவனுக்கு நம்ம பிள்ளையா இருக்கோம். குமாரனாய கிறிஸ்து நம்முடைய எஜமானராக மாறி இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்வை ஆளுகை செய்கிறவராக மாறி இருக்கிறார். நாம் அவருக்கு என்ன செஞ்சிருக்கோம்? கீழ்ப்படுகிறவராக அடிமையாக இருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல,
நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே வழிகாட்டியாக மாறி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம ஒருவர் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்க முடியாது. அவர்தான் நம்முடைய கண்களை கிறிஸ்துவை காணும்படியாக திறந்தவர். அவர்தான் நம்முடைய உள்ளங்களை பிதாவாகிய தேவனுக்கு நேராக நம்ம நடத்தினவர். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருக்காரு, நடத்தி கொண்டிருக்கிறார். தகப்பனாகிய தேவன், என்னுடைய கர்த்தராகிய கிறிஸ்து, என்னுடைய வழிநடத்துவராகிய என்னை வழிநடத்துகிறதான பரிசுத்த ஆவியானவர். இட்ஸ் a great relationship with the triune God. ஜீவனுள்ள நித்தியமான நிறைவான முழுமையான திரியேக தேவனுடையோடு கூட உறவு கொண்டிருக்கிறவர்கள் நாம். நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்விதான், are we enjoying our relationship with God? தேவனோடு உள்ள அந்த உறவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்வு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இயேசு என்னுடைய இரட்சகராக என்னுடைய கர்த்தராக மாறி இருக்கிறார். அவர் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய தகப்பனாக மாறி இருக்கிறார். அதனாலே நான் ஆவியிலே நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரோடு உள்ள நம்முடைய உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய தகப்பன் என்ற உரிமையோடு கூட அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகிறோமா? இயேசு கிறிஸ்து என்னுடைய கர்த்தர் என்ற புரிதலோடு கூட அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறோமா? கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு உறவு. இந்த உறவு எப்படி உண்டாச்சு? பிதாவாகிய தேவன் அதை முன்குறித்தார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் முன்குறித்தார். நாமும் அவரும் உறவுள்ளவர்களாக இருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் அதை முன்குறித்தார். கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே அதற்காக சிந்தினார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பை நமக்குள்ளாக செயல்படுத்தினார். யோசிச்சு பாருங்க, இந்த உறவை நீங்களாம் உண்டு பண்ணல. இந்த உறவை இனிஷியேட் பண்ணது யாரு? அவர் ட்ரைன் காட். ஆறுமுகம் ஒரு நாள் அவரை அறியணும், அவர் அப்பா பிதாவை அழைக்கணும் அப்படின்றத அவர் உலக தோட்டத்துக்கு முன்பாகவே முன்குறித்தார். வாட் a privilege it is. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்று பாருங்க. அந்த ஸ்லாக்கியத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் உள்ள எல்லாரை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள் என்ற புரிதல் இருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லும்போது சொல்றார், உங்களை போல பேறு பெற்ற ஜனம் எது? உங்களை போல பேறு பெற்ற ஜனம் எது? கர்த்தராகிய தேவனை உங்களுடைய ஆண்டவராக கொண்டிருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள், அவருடைய வசனத்தை பெற்ற நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நீங்கள் நானும் அதை காட்டிலும் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் என்று பாருங்கள். வானத்தை பூமியை படைத்த ஆண்டவரை தகப்பனாக அறிந்திருக்கிறோம், கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக அறிந்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய ஆறுதல் அளிக்கிறவராக நம்முடைய வழிகாட்டியாக அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஆண்டவரோடு உள்ள உறவு, திரியோக தேவனுடைய உறவு. இரண்டாவது காரியம், தேவனுடைய குடும்பத்தாருடனான உறவு. இந்த புத்தகத்துடைய மிக மையமான கருத்து என்ன அப்படின்னா, 3 தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பவுல், அவர் ஊழியக்காரர். 2வது நபர் ஒரு பணம் படைத்தவராக இருந்திருக்கணும், பிலமோன், ஒரு சபையில மூப்பராக இருக்கிறார், ஒரு நல்ல விசுவாசி, கொஞ்சம் வசதியானவர். 3வது ஒரு நபர், அந்த நபருக்கு அடிமையாக இருக்கிற நபர். சோசியல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சமூக கட்டமைப்பு உள்ள நபர்கள். இப்ப பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த 3 பேரும் எவ்வாறு கிறிஸ்துவினாலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், கிறிஸ்துவ அறிந்த உடனே இவங்களுக்குள்ள உறவு எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றத அவர் இங்க பேசுறார். திரும்ப திரும்ப வலியுறுத்தி இந்த காரியங்களை அவர் பேசுகிறார். என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவது வந்து பாத்தீங்கன்னா, we have become brothers and sisters. நாம் கிறிஸ்துக்குள்ளாக சகோதரர்களாக சகோதரியாக மாறியிருக்கோம். we are in the family of God. பாருங்களேன், அவரு இந்த புத்தகத்துல அவர் நிறைய முறை இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்துகிறார். ஒண்ணு என்ன அப்படின்னா, சகோதரனே என்ற பதத்தை பாருங்க. சகோதரனாகிய தீமோத்தேயு என்று 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். 7ஆம் வசனத்தில் பாருங்க, சகோதரனே என்று மறுபடியும் குறிப்பிடுகிறார். 15ஆம் வசனத்தில் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல,
அடிமையானவனுக்கு மேலானவனாகும். பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கு நான் கொஞ்ச காலம் மூட்டு புரிந்தான். அவர் என்ன சொல்றா, முன்னாடி ஒன்றை அடிமையா இருந்தான், இப்போ ஆண்டவர் அவனுடைய இடத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கிறார். நேற்று வரைக்கும் உனக்கும் அவனுக்குள்ள உறவு, பிலமோனுக்கும் ஒனேசிமுக்கும் இருந்த உறவு என்ன அப்படின்னா ஒரு எஜமான் வேலையாள் அப்படின்ற உறவு தான். இப்பொழுது அது சோசியல் அந்த உறவு இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக உங்களுடைய உறவு வந்து முற்றிலும் மாறி இருக்கு. என்ன உறவு அப்படின்னா இப்ப அவன் உன்னுடைய சகோதராக மாறி இருக்கிறான். சரி, நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பைனான்சியலா, சமூக ரீதியா, நம்முடைய படிப்பின் அடிப்படையில், நம்முடைய பின்னணி அடிப்படையில் வெவ்வேறு வேறுபாடு உள்ளவர்கள். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வு என்ன தெரியுமா? நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியிலே நீங்கள் நானும் சகோதர சகோதரிகளாக மாறி இருக்கிறோம். 20 வசனத்தை கூட பாருங்க. ஆம் சகோதரனே என்று சொல்கிறார். சகோதரனே, சகோதரனே, அவன் உனக்கு பிரியமான சகோதரனாக என்ன செஞ்சிருக்கா, மாறிக்கா. we are all brothers and sisters. இன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்த அநேகருக்கு இந்த புரிதலே இல்லை. அது எப்படி ஆண்டவர் என்னுடைய தகப்பனா இருக்காரு, எனக்கும் அவர் தகப்பன், உங்களுக்கும் அவர் தகப்பன், அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன விதமான உறவு இருக்கிறது என்று சொன்னா நம்ம சகோதர சகோதரி. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, ஆல்வினா 3வது பெண் குழந்தை பிறந்த உடனே அவ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நானும் என்னுடைய மனைவியும் அவளுக்கு தாய் தகப்பனா மாறின அந்த வினாடியில அவள் 2 சகோதரிக்கு தங்கையாக மாறி இருக்கிறாள். எந்த அளவுக்கு நாங்கள் அவருடைய பெற்றோர் என்பது உண்மையோ அதே மாதிரி அவங்களுக்கு 2 அக்கா இருக்கிறது என்னது உண்மை. எங்க அண்ணன் வந்து பெரியப்பாக மாறுகிறார், என்னுடைய சகோதரி அத்தையாக மாறுறாங்க. இதெல்லாம் வந்து அவ விருப்பப்பட்டு வரதில்லை. அவள் எங்களுக்கு பிறந்த அடுத்த வினாடியில இந்த சொந்தங்கள் எல்லாம் அவளுக்கு உருவாகுது. அதே மாதிரிதான் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியில அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக வேணா இருக்கலாம், எந்த பின்னணியை சேர்ந்தவராக வேணாலும் இருக்கலாம், படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்க உங்களுடைய என்னுடைய சகோதர சகோதரியாக மாறாங்க. இந்த புரிதலை பவுல் வந்து தெல்ல தெளிவாக சொல்றார். எஸ் பிகம் யுவர் பிரதர், அவருடைய சகோதரனாக செஞ்சிருக்கா, மாறி இருக்கா. அது மாதிரி இல்ல, ஒருவருக்கு ஒரு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாதவங்களா இருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா மாறணும். கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா மாறினதுனால we have become beloved to each other. நாம் ஒருவருக்கு ஒருவர் பிரியமுள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். beloved, பிரியமானவர்கள். நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, பிரியமான, கிறிஸ்துவுக்குள் பிரியமான. இது 2 ஐடியா கொடுக்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அப்படின்னா 2 ஐடியா என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேவனுக்கு பிரியமானவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒருவருக்கு ஒருவர் பிரியமானவர்களா இருக்கிறோம். இந்த பிரியமான beloved அப்படின்ற வார்த்தையும் கூட எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்க. 1 வசனத்துல எங்களுக்கு பிரியம் உள்ளவன் he is our beloved என்று சொல்லுகிறார். 2 வசனத்துல அதே மாதிரி பிரியமுள்ள அப்பியால். 12 வசனத்துல அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பவுல் வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர், நமக்கு தெரியும், மிகப்பெரிய அப்போஸ்தலர். அவரு ஒரு திருடனாக அல்லது ஒரு அடிமையாக இருந்த ஒரு நபரை பார்த்து சொல்றாரு, என் உள்ளம் போல் இருக்கிறான் அவன் என்று சொல்கிறார். எப்படி எவ்வளவு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்துச்சு உங்களுக்குள்ள? அது எப்படி பவுலுடைய உள்ளம் போல அவர் மாறுகிறார்? ஒரே ஒரு காரணம் தான், கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே அவருடைய உறவு மாற்றம் அடைகிறது. தேவனுடைய குடும்பத்தாருடனான உறவு இயல்பாக ஏற்படுகிறது. 15 வசனம் 16 வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு, அவன் என்றென்றைக்கு முறையவனாய் இருக்கும்படிக்கு சொல்லிட்டு அப்படியே சொல்றாரு, பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கு. அவன் சாதாரண சகோதரன் இல்ல, பிரியமுள்ள சகோதரன். 16 வசனம், அவன் பிரியமான சகோதரனால். திரும்ப திரும்ப இந்த அடைமொழியை சேர்த்தே சொல்றாரு. சாதாரண சகோதரன் இல்ல, சகோதரனை கூட சண்டை போட்டுட்டு சரியா ஒருத்தர் பிடிக்காத சகோதரர்கள் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துக்குள்ள we are beloved. We are beloved in the Lord. We are beloved brothers and sisters. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவருக்கு ஒரு பிரியமானவர்கள்.
மூணாவது, நாம் ஒருவர் மன்னிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அப்படின்னா என்னன்னா, இந்த உறவு கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு சகோதரர் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஆண்டவரை அறியலைனா, அறியாத வரைக்கும் அவங்களுக்கு எனக்கும் உள்ள உறவு இந்த உலகத்தின் வரைக்கும் தான். ஆனால் கிறிஸ்துவை அறிந்ததுனால எனக்கு கிடைத்திருக்கிற சகோதர சகோதரியோடு உள்ள அந்த உறவு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி எட்டர்னல், ஃபார் எவர். அது நித்திய நித்தியமா என்ன செய்ய போகுது, இருக்க போகுது. அதனால எங்க அண்ணனுடையோ அக்காவுடையோ தம்பியோடையோ நான் பேசாம இருந்துட்டு ஒருவேளை போயிட்டேன் அப்படின்னா, அது ஒருவேளை இந்த உறவோட முடிந்து போகும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற அந்த சகோதர சகோதரிகளோடு கூட இருக்கிற என்னுடைய உறவு சரி செய்யப்படல அப்படின்னா, அது ரொம்ப பரிதாபமான காரியம். ஏன் அப்படின்னா, we are going to be in a place forever. அதான் அவர் சொன்னாரு, நம்ம போய் நம்ம பரலோகத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, கேட்குறாங்க உன்னை ஏன் பரலோகத்துக்குள்ள விடணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? What will be the one reason that God should let you inside heaven? அதாவது கடவுள் உங்களை பரலோகத்தை விடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க அப்படின்னா என்ன காரணம் சொல்லுவீங்க? உங்களுடைய பிள்ளைகள். எதனால அவருடைய பிள்ளைகளா நீங்க? சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுனால. அதுக்கு மேல because you are forgiven. ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் நானும் மன்னிக்கப்பட்டவர்கள். மன்னிக்கப்பட்டவங்களா இருக்கிற இடத்துல ஒருவர் நீங்களான எப்படி மன்னிக்காமல் இருப்பது? பாருங்களேன், 12 வசனத்துல சொல்றாரு, அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் உனக்கு தவறு செஞ்சிருக்கலாம், அதுக்குரிய காரியத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அவனை என்ன செஞ்சுக்க, நான் அவனை ஏற்றுக்கொண்டது போல நீ அவனை என்ன செய்ய, ஏற்றுக்கோ. அக்செப்ட் ஒன்னுது, ஃபர்கிவ் ஒன்னுது. அவன் உனக்கு செய்த தவறு என்ன செய், மன்னித்து ஏற்றுக்கோ. ஏன் நம்ம மன்னிக்கணும்? ஏனென்றால் நம்ம மன்னிக்கப்பட்டவங்க. நீங்கள் நானும் சகோதர சகோதரியா இருக்கோம், பிரியமான சகோதர சகோதரியா இருக்கோம். அதனால நீங்கள் நானும் மன்னிக்கிறவர்களாக இருந்துதான் ஆக வேண்டும். செத்தால் அவங்ககிட்ட பேச மாட்டேன், செத்தா யாரோடையும் பேச முடியாது, அது வேற. சரியா? அவங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இந்த மாதிரி வைராக்கியம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது. அது எப்படி அப்படியே ஒரு வைராக்கியத்தோடு உங்களால் ஜெபிக்க முடிகிறது என்றால் நீங்கள் ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவத்தை பின்பற்றுவீங்க. அதான் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, நீ ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் சகோதரனை பகைத்தால் நீ பொய் சொல்ற. ஆக்சுவலா யூ ஆர் லையிங். உங்களுடைய உறவு எவ்வாறு இருக்குது? கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோடு கூட நம்முடைய உறவு எவ்வாறு இருக்குது? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நானும் என் ஆண்டவரும். அது கிறிஸ்தவம் அல்ல. ஐ அண்ட் மை காட், இட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. எல்லாரும் மோசம். சரியா? ஆண்டவர் நல்லவர், அந்த நல்லவருக்கு ஏற்ற நல்லவன் நான் தான். சரியா? என்னை தவிர வேற யாரும் நல்லவங்க இல்லை. அதனால ஆண்டவரே நீங்கள் நானும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னோடு எனக்கு மற்றோடு உள்ள உறவை நான் சரி செய்யல அப்படின்னா நானும் ஆண்டரோடு உறவில் இருக்கிறோம் என்று சொல்வது பொய்யானதா இருக்கிறது. யாராச்சும் மன்னிக்காம இருக்கீங்களா? You should forgive. நம்மளால மன்னிக்க முடியலன்னா அந்த உலகத்தில் யாராலையும் மன்னிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நாம் தான் மன்னிக்கப்பட்டவர்கள். இந்த மன்னிப்பை பத்தி பேசும்போதெல்லாம் நமக்கு முன்னாடி வர்ற ஒரு நபர் யாரு அப்படின்னா பழைய ஏற்பாடுல யோசேப்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யோசேப்புக்கு விரோதமா 3 குரூப் ஆஃப் பீப்புள். இந்த 3 பேருமே நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற கூட்டம் தான். முதல்ல வந்து நம்ம ஃபேமிலி, சொந்த ஃபேமிலி. என்ன பண்ணாங்க? குழிக்குள்ள தள்ளினாங்க, கொலை செய்யணும்னு பார்த்தாங்க. 2வது வேலை செய்யற இடம். இவர் வந்து ஃபேமிலிக்கு எதிராக எதுவுமே செய்யல, பட் ஃபேமிலி எல்லாம் அவருக்கு எதிராக நிக்குது. 2வது ஒர்க் பண்ற இடத்துல எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு உண்மையா இருக்கிறாரு. அவருடைய வேலையிலையும் சரி, அவருடைய மாரல் ஸ்டாண்டர்ட்லையும் சரி உண்மையிலவரா இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு கிடைத்த பரிசு அது
பொய்யான குற்றச்சாட்டு, சிறைச்சால். மூணாவது ஃப்ரெண்ட்ஷிப், வாலண்டியர் உதவி செய்யறாரு, 2 பேருக்கு உதவி செய்யறாரு. ஒருத்தர் அவர் சொன்னபடியே ஒருத்தர் மரித்து போறா, இன்னொரு நபர் ரிக்வெஸ்ட் பண்றாரு, எப்பா என்ன நீ என்ன செஞ்சுக்க நினைச்சுக்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி அந்த நபர் 2 வருஷம் அவனை மறக்க முடியும்? போனோன்னே எல்லாம் கேட்பாங்க, என்னப்பா அது திடீர்னு உன்னை விடுதலை ஆகிக்கே, இதை தான் சொல்லியிருப்பாரு, நான் கனவு கொண்டே இப்படி ஒருத்தர், அப்படித்தானே? ஏன் தெரியல, அவருக்கு ஒரு விதமான தயக்கம் இருந்திருக்கலாம். பைபிள் சொல்லுது யோசேப்பு அவர் மறந்து போயிட்டார் 2 வருஷம். இமேஜின் பார்க்குறேன், யோசேப்பு இடத்துல நின்று ஒவ்வொரு நாளும் யாராச்சும் வருவாங்களா, யாராச்சும் என்ன செஞ்சிட மாட்டாங்களா, துரோகம். நம்ம வார்த்தை சொன்ன துரோகம், 3மே துரோகன்ற வார்த்தையில் அடைக்கலாம். சொந்த குடும்பத்தில், ஒர்க் பண்ற இடத்துல, நண்பர்கள் மத்தியில் துரோகம். திடீர்னு ஒரு நாள் பெரிய இடத்துக்கு வந்தாச்சு, பிரைம் மினிஸ்டர் ஆயாச்சு. நீங்கள் நானா என்ன செய்வோம்? முதல் வேலை இவங்களெல்லாம் காலி பண்றதுதான். That's what we will do. ஆனா யோசேப்பு அவர்களை மன்னித்ததுக்கு, சகோதரர்கள் மாத்திரம் இல்ல மற்றவர்களை மன்னித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம். யோசேப்புடைய சிந்தை இவங்க செஞ்சது மேல இல்ல, ஆண்டவர் மேல இருந்தது. நம்ம ஏன் மன்னிக்கணும், ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அவங்க எல்லாம் நல்லவங்கன்றதுனால அல்ல, ஜனங்கள்லாம் நல்லவங்கன்றதுனால இல்ல, அவங்க எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்கன்றதுனால இல்ல, அவங்க நாளைக்கு மாறிடுவாங்க அப்படின்றதுனால இல்ல. அவங்க ஒருவேளை நீங்க மன்னிச்சாலும் அவங்க மாறாமே இருக்கலாம் வாழ்நாள் முழுவதும். ஆனா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் தெரியுமா? என் ஆண்டவர் என்னை நடத்தி வந்திருக்கிறார். என் ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு அவர் தான் கொண்டு வந்தாரு. பாருங்க அவர் என்ன சொல்றாரு. ஆதியாகமம் 50:20 ரொம்ப பிடிச்ச வசனத்துல ஒண்ணு. ஆதியாகமம் 50 வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ, நீங்க அதாவது நீங்க பண்ற காரியத்தெல்லாம் யோசித்தா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை நான் கொலை செய்யதான் வேணும். ஆனா நான் நீங்க செய்ததை நான் பார்க்கவில்லை, நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைச்சீங்க, அது வலிக்குது, உண்மைதான். ஆனால் என் தேவனோ இப்ப நடந்து வரவடைய எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். நான் வார்த்தை சொன்னா, எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறதுனால நீங்க எந்த தீமையும் எனக்கு செஞ்சிட முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானா நம்ம எல்லாரையும் மன்னிக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் அனுபவிக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியம். எங்கு பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, மன்னிக்க முடியாத தன்மை. காரணம் என்ன தெரியுமா? நீங்க 1000 காரணம் சொல்லலாம். என்னது? உங்களுக்கு தெரியாது அவர் என்ன பேசினார்னு, உங்களுக்கு தெரியாது சிஸ்டர் அவர் என்ன மாதிரி காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம். ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். என் கேள்வி என்ன தெரியுமா? ஹூ இஸ் யுவர் காட்? உங்கள் தேவன் உங்களுக்கு யாரா இருக்கிறார்? நம்ம எப்பவுமே யோசிக்கிறது அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர்கள் உங்களுக்கு செய்யும்படியாக தீர்மானித்திருக்கிற அல்லது செய்த அந்த தீமையும் அவர் நன்மையாய் மாற்றுகிறவராக இருக்கிறார் என்று நீங்க நம்புறீங்க அப்படின்னா அவங்களை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, மன்னிப்பீங்க. அது மாத்திரம் இல்ல, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும், ஒருவருக்கு ஒருவர் பணியாளராக இருக்கிறோம். 6 பாருங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். உன்னுடைய சகல நன்மை, பிலோமோனை பத்தி அவர் எழுதுறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய எல்லா நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அது பிலோமோனுடைய ஒரு குவாலிட்டி. அவர் தன்னுடைய நன்மையினாலே மற்றவர்களுக்கு பயன் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சர்விங் ஒன் another. 13 பாருங்க. சுவிசேஷத்தை கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருந்தேன். இப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாச்சு. யாரு? ஒனேசிம் ஏற்றுக்கிட்டாச்சு. ஏற்றுக்கிற நபர் அவர் என்ன பண்றாரு? யாருக்கு ஹெல்ப் பண்றாரு? பவுலுக்கு ஊழியம் பண்றாரு.
பவுலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். பவுல் பாருங்க, பவுல் தன்னுடைய எல்லாவற்றையும் ஒனேசிமுக்காக அர்ப்பணிக்கிறார். அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, அவரை அனுப்பிச்சு விடுறேன், அவன் ஏதாவது உனக்கு கடன் பட்டிருந்தா, அவன் ஏதாச்சும் உனக்கு காசு கொடுக்க வேண்டியிருந்தா, அவனால் கொடுக்க முடியாது இப்போதைக்கு, அதை ஏன் கணக்கில் வச்சுக்க, நான் வந்து சரி செய்யறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், பவுலுக்காக பணி செய்கிறார். இவர் பவுல் சொல்றாரு, நான் அவனுடைய கரணத்துக்கு நான் என்ன செய்யறேன், தீர்த்து வைக்கிறேன். This is what Christian life is all about. ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்வது. 22வது வசனத்தை பாருங்க. மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக ஆயத்தப்படுத்தும். சோ பவுலுக்காக இடத்தை என்ன செய்யறாரு, ஆயத்தம் பண்றாரு. ஸோ சர்விங் ஒன் another. யோசிச்சு பாருங்க, பிலமோனுக்காக பவுல், பவுலுக்காக பிலமோன், ஒனேசிமுக்காக பவுல், பவுலுக்காக ஒனேசிமு, இப்படி ஒருவருக்கு ஒருவர் சர்வ் பண்றதை பார்க்கலாம். பைபிள் அதான் சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்துருங்க, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்க. ஊழியம்னா என்ன தெரியுங்களா? ஊழியம்னா ஆண்டவருக்கு செய்யறது நம்ம சொல்றோம். இப்போ ஒரு புறமதத்தார் வந்து கடவுளுக்கு ஊழியம் செய்யறா அப்படின்றதுக்கும் நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்யறோன்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. புறமதத்தார் கடவுளுக்கு ஊழியம் செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த விக்கிரகத்துக்கு அவங்க பணி செய்யறாங்கன்னு அர்த்தம். அதை குளிப்பாட்டி அதுக்கு பூஜைகள் செய்து, இதுதான் அவங்க கடவுளுக்கு செய்யற ஊழியம். நம்ம ஊழியம் செய்யறோம்னா என்ன செய்யறது? கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யறது தான் ஊழியம். நான் திருச்சபையில் உள்ள ஜனங்களுக்கு என்ன செய்யறேன், திருச்சபைக்கு வெளியே உள்ளவங்களுக்கு என்ன செய்யறேன், கடவுளால் படைக்கப்பட்டவர்களுக்கு நான் செய்கிற பணி தான் அவருக்கு செய்கிற பணி. முதல்ல நான் சொன்னேன், கிறிஸ்தவ வாழ்வு என்னது? படைத்த திரியேக தேவனோடு உள்ள உறவு. ரெண்டாவது, தேவனுடைய குடும்பத்தாரோடு உள்ள உறவு. என்னுடைய கேள்வி, ஆர் வி என்ஜாயிங் அவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் another? இந்த குடும்ப உறவை நீங்க அனுபவிக்கிறீங்களா? உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா, சர்ச்சில் இருக்க எல்லாருமே என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியுமா? இன்னொரு மேன்மையான உறவை பவுல் சொல்றாரு, அவனை பெற்றதுனால, யாரு? ஒனேசிமுவை ஆண்டவரை பத்தி சொன்னதுனால ஒனேசிமுக்கு அவர் தகப்பனாக அல்லது தன்னுடைய மகன் என்று சொல்கிறார். saying he is my son in the Lord. என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுகிறேன். ஒருத்தன் ஆண்டவர்களை நடத்தும் போது அந்த ஆண்டவர்களை நடத்தின ஒரு நபர் அவனுக்கு ஒரு தகப்பனாக, ஆவிக்குரிய தகப்பனாக என்ன செய்யறாரு, மாறுறார். ஸோ சகோதர சகோதரிகளாக கிறிஸ்துக்குள்ளாக தகப்பனாக நாம் இருக்கிறோம். ஒருவேளை இந்த சபை ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போறதுக்கு முன்பாக யாரோடுவாவது நீங்கள் ஒப்புரவாகல, யாரோடனாவது மனக்கசப்பு இருக்கு, யாரோடனாவது பேசாமல் இருக்கீங்க என்று இருப்பீர்களானால் அதை சரி செய்து கடந்து செல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆலயத்துக்கு வந்ததுக்கோ பாடல்களை பாடுவதற்கோ எந்த ஒரு அர்த்தம் இல்லை. நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. எபேசியர் 2வது அதிகாரத்துடைய முதல் பகுதி எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் பகுதி என்னது? கிருபையினாலே விசுவாசம் கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, இது உங்களால் உண்ணாதில்ல, தேவனுடைய ஈவு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க, அந்த ரட்சிப்பு என்ன செய்திருக்கு அப்படின்னா, பகையாகிய சுவரை தகர்த்திருக்கு, நம்மளை ஒன்றுபடுத்தி இருக்கிறது. திருச்சபையினுடைய மிஸ்ட்ரி அதுதான். எது ரகசியமே இதுதான். வெளியே இருக்கிற மக்களுக்கு உள்ள இருக்க மக்களுக்கு உள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். வெளியே ஜனங்கள் பிரிந்து கிடக்கிறார்கள், ஜாதி அடிப்படையில், மொழி அடிப்படையில், நிறம் அடிப்படையில், படிப்படைப்பில் ஜனங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஆனால் சர்ச்சினோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இப்படி பிரிந்து கிடக்கிற எல்லாரையும் ஆண்டு ஒன்றிணைத்து ஒரே சிருஷ்டியாக மாற்றிருக்கிறார். That's a miracle of the church. அதுதான் திருச்சபையுடைய அற்புதம். That's a mystery of the church. அதுதான் திருச்சபையுடைய ரகசியம். இந்த செய்திக்காக தான் பவுல் பாடுபட்டார், சஃபர் பண்ணார். என்ன செய்தி? யூதராகிய நாங்களும் புறஜாதிகளும் ஒன்று அப்படின்னு சொன்ன அந்த செய்திக்காக. அதற்கு எதிராக தான் யூதர்கள் அவருக்கு எதிராக நின்றாங்க. அது எப்படி நீ நம்ம பெரிய ஆட்கள், அவங்க எல்லாம் கீழானவங்க, எப்படி அவங்கள ஒன்று இருக்கிற? அவர் சொன்னாரு, அதுதான் சுவிசேஷத்துடைய வல்லமை. That's the power of the gospel. இந்த ஐக்கியத்தை நீங்கள் நான் அனுபவிக்கணும். ஸோ 2வது கிறிஸ்தவ வாழ்வுன தேவனுடைய குடும்பத்தாருடைய உறவு.
மூன்றாவது கிறிஸ்தவ வாழ்வுனா என்ன அப்படின்னா, திரியேக தேவனை தம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துது. கிரைஸ்ட் ரிவீலிங் லைஃப், திரியேக தேவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துது. இந்த 3 பேரையும் ஒரு சிலர் இவ்வாறு உருவகப்படுத்துறாங்க. பிலமோன் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு உருவகமாக, பவுல் கிறிஸ்துக்கு ஒரு உருவமாக, ஒனேசிம் நமக்கு ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. நான் இதை எப்படி கவனிக்கிறேன் அப்படின்னா, இந்த 3 பேரிடமிருந்து இந்த திரியேக தேவனுடைய செயல் வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியுது. They are simply reflecting their God. அவருடைய ஆண்டவர் எப்படியோ அப்படி அவங்க இருக்காங்க. எப்படி ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தகப்பனை பிரதிபலிக்குதோ, அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்ம கிறிஸ்தவங்க கிறிஸ்துவை அல்லது திரியேக தேவனை பிரதிபலிப்பது தான் கிறிஸ்தவம். பாருங்களேன், இளைப்பாறுதலை ஆறுதலை கொடுக்கிற நபராக நாம் இருக்கிறோம். இது யாருடைய வேலை? இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் கொடுக்கிறது யார் வேலை? நம்முடைய ஆண்டவருடைய வேலை. பிதாவாகிய தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆறுதலை கொடுக்கிறார். இந்த பணியெல்லாம் யார் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா பிலமோன் செய்வதாக அங்கே குறிப்பிடுகிறார். 7ஆம் வசனத்தை பாருங்க. சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் மாலை இளைப்பாறுகிறது. யாரு? பிலமோனை பார்த்து சொல்றாரு, பரிசுத்தவான்கள் இதெல்லாம் மாலை என்ன செய்யுது? இளைப்பாறுது. உங்களுடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். உங்களுடைய அன்பு ஆறுதலை சந்தோஷத்தை உண்டு பண்ணுது. நம்மளை பத்தி இப்படி சொல்ல முடியுமா? இது பிலமோன் என்கிற ஒரு நபரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவர்கிட்ட வந்தா ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும், அவனுடைய உள்ளம் இளைப்பாறும். நம்ம கிட்ட வந்தா நம்ம கிட்ட யாராச்சும் ஒருத்தங்க பேசுறாங்க, அவங்க தேவனுடைய வசனத்தினால ஆற்றப்படுறாங்களா? யாராச்சும் ஒருத்தவங்களை பத்தி யாரை பத்தியாச்சும் கம்ப்ளைண்ட் சொல்லவோ அல்லது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பத்தி பேச வர்றாங்க, நம்மகிட்ட பேசிட்டு போகும்போது அவங்களுடைய உள்ள சந்தோஷத்தினாலும் ஆறுதலினாலும் நிறைந்திருக்கா, இல்ல அவங்க யாரை பத்தி கோபத்தை அவங்ககிட்ட பகிர்ந்து கொண்டாங்களோ அவங்க மேல இன்னும் கோபம் அதிகமாகி போறாங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்க ஒரு பிட்டு போட்டாங்கன்னா நம்ம ஒரு 4 பிட்டு என்ன செய்வோம் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்கள ஏற்றி விட்டு அனுப்பிவிடுவோம். ஓ, அவங்களா எனக்கு நல்லா தெரியுமே, அவங்க இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சு என்ன செய்வோம், போகும்போது அவங்க வந்த ஆவேசத்தை விட பயங்கர ஆவேசத்தோட என்ன செய்வாங்க, திரும்பி போவாங்க. இங்க பாருங்க, யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் வந்தாங்களோ அவங்களாம் அவர்கிட்ட இளைப்பார், ஆறுதல், சமாதானம், சந்தோஷம். சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரர். ஒன்பது 10 வசனத்தை பாருங்க. பரிந்து பேசுதல். நீ செய்யத்தக்கதாக கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துக்குள் நான் துணியத்தக்கவனா இருந்தாலும், பவுல் சொல்றாரு, இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு உனக்கு என்னால கட்டளையிட முடியும், எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஏன்னா வயதுல மாத்திரம் இல்ல, அனுபவத்திலையும் ஊழியத்திலையும் உன்னை காட்ட நான் என்னது பெரிய நபர் தான். ஆனாலும் நான் என்ன பண்றேன், அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். ஐ ப்ளீட் வித் யூ அப்படின்றார். அதே மாதிரிதான் 10ஆம் வசனம் சொல்றாரு, நான் பெற்ற என் மகனாய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன், கெஞ்சு கேட்கிறேன்ப்பா, மன்றாடுறேன்ப்பா. மற்றவங்களுக்காக பரிந்து பேசுறது, கெஞ்சுறது. இயேசு கிறிஸ்து தான் பண்ணியிருக்காரு நமக்காக ஒவ்வொரு நாளும். நம்ம எப்பெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா தவறு செய்து அவரை காயப்படுத்துகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய பிரதான ஆசிரியராகிய கிறிஸ்து பிதாவாகிய தேவனத்தில் நமக்காக மன்றாடுகிறார். அதுதான் எபிரேயர் சொல்றார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்காக இருக்கிறார். அந்த பணியை செய்யறாரு. இது ப்ளீடிங் ஃபார் சம்படி, மற்றவங்களுக்காக பரிந்து பேசுறது. மற்றவங்களுக்காக இன்னொருத்தவங்க பரிந்து பேசுறது, அது இல்லாம ஆண்டவருடைய சமூகத்தில் பரிந்து பேசுறது. பழைய ஏற்பாட்டில் மோசே செய்யறதை நம்ம பார்க்கலாம். ஜனங்களுக்காக ஒரு பரிந்து பேசுறாரு, ஆண்டவரே இவங்க என்ன செய்யுங்க, மன்னிங்க, இவங்க மன்னிங்க, இல்லாட்டி என்னுடைய பேரை ஜீவ புத்தகத்தில் என்ன செய்யுங்க, கிறுக்கி போடுங்க. That's the way we should be doing. ஏன்னா அது நம்ம ஆண்டவருடைய குணாதிசயம். எது? கஷ்டப்படுறவங்களுக்காக பரிந்து பேசுறது. பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் அதான் வித்தியாசம்.
பிசாசு ஆண்டுகிட்ட போய் என்ன பண்ணுவான் அப்படின்னா போட்டு கொடுப்பான். பார்த்தீங்களா இவன் பாரு, நீங்கள் இவனை யோக்கியன்னு நினைக்கிறீங்க, இவன் பாருங்க என்னென்ன வேலைலாம் பார்க்குறான் பாரு, பார்த்தீங்களா நீங்கள் மட்டும் இந்த பிரச்சனையை அவனுக்கு அனுபவிச்சின்னு வச்சுக்கலே, இவன் நாளைக்கு உங்களுக்கு விரோதமாக பண்ணுவான் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி தவறாக போட்டு கொடுப்பான். கிறிஸ்து தவறாக இருக்கிற நமக்காக ஆண்டவரே ஒரு விசை இவர்கள் மேல் மனம் இறங்கும் நமக்காக வேண்டிக் கொள்வார். நம்ம பிசாசை பிரதிபலிக்கிறோமா இல்லை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம்? பிசாசுக்கு பேர் என்ன தெரியுமா? சகோதரர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவர், அக்யூசர் ஆஃப் த பிரதர். சகோதரை குற்றஞ்சாட்டுகிறவர். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் தெரியுமா? சகோதரருக்காக பரிந்து பேசுகிறார். அத பவுல் என்ன பண்றாருன்னா, தான் அறிந்த கிறிஸ்து தனக்கு செய்வதை அவர் மற்றவங்களுக்காக செய்யறார். ஒனேசிமுக்காக இவர் பரிந்து பேசணும் என்ன அவசியம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் சொல்ற மாதிரி அவனா மாமனா மச்சனா எதுக்காக இவருக்கு அதெல்லாம் பண்ணணும்? ஒரே ஒரு காரணம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிறிஸ்துக்குள்ளாக அவன் சகோதரன், கிறிஸ்துக்குள்ளாக நான் பெற்றெடுத்த என்னுடைய மகன் என்று சொல்லி அவருக்காக பரிந்து பேசுறேன். மூணாவது, பவுலை ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டிங். நம்ம ஏற்கனவே பேசணும். அதை 12வது வசனத்திலே 17வது வசனத்திலே சொல்லியிருக்கு பாருங்க. 17வது வசனம், நீர் என்னை உம்மோடே ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நோக்கி சொல்வது போலவே இருக்குது. உங்களுக்கு தெரியும், யோவான் 17 இயேசு கிறிஸ்து அதை தான் ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல, நாமும் ஒன்றாயிருப்பது போல அவர்கள் என்னிலும், சரியா, உம்மிலும் இருக்கும்படி ஒன்றாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இங்க அவர் அதான் சொல்றாரு, சேம் கைண்ட் ஆஃப் டோன். பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிலமோனை பார்த்து நீ என்னை எப்படி ஏத்துக்குவ, நான் வந்தா உனக்கு எவ்வளவு எக்ஸைட்டிங் ஆகும், பவுல் வந்திருக்காரா, பெரிய ஊழியக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு எவ்வளவு பரவசப்படுவேன். அதே பரவசத்தோடு நான் அனுப்புகிற ஒனேசிமே நீ என்ன செய்யணும்? ஏற்றுக்கோ. ஏன்னா பொசிஷனலி வி ஆர் ஈக்குவல். நானும் ஒனேசிமோ ஒரே விதமான விதத்தில் உன்னோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவுக்கு நம்ம எல்லாரும் ஒரே விதமாக, நாம் ஒரே விதமான ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கிறோம். நம்ம ஒருவரையும் ஒரே விதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர்கிட்ட நெருக்கமா இருக்கிறது, ஒரு சிலரை கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்கிறது, அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எல்லாரோடையும் நெருங்கி பழகிறவர்களாக இருக்கணும். சர்ச்சை முடிச்சவனே ஒரு சிலர்கிட்ட மட்டும் பேசுறது, அது ஒரு சிலர்கிட்ட மாத்திரம் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வது, அப்படி இல்லாதபடிக்கு எல்லோரோடு கூட நட்புணர்வோடு கூட நம்ம பரவலாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்ப தேவனுடைய குடும்பத்தாருன்னு யோசிச்சு பாருங்களேன், உலகம் ஃபுல்லா இருக்காங்க, வித்தியாசமான நபர்கள் இருக்காங்க. கருப்பா இருக்கிறவங்க இருக்காங்க, வெள்ளையா இருக்கிறவங்க இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. ஆண்டவர் யார் மேலேயாவது குறைவாக அனுபவித்திருக்கிறாரா? இல்ல. Yes, he is showing the same grace upon everybody. ஆண்டவருக்குள்ளாக இருக்கிற எல்லோர் மேலும் அவர் ஒரே விதமான கிருபையை கொடுத்திருக்கிறார். திருச்சபையிலே நம்ம அப்படிதான் இருக்கணும். நாம் எல்லோர் மேலும் ஒரே விதமாக அன்பு செலுத்துவதாக இருக்கும். மற்றொரு கடனே அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டது உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக் கொள்ளும். மற்றவங்களுக்காக செலவழிக்கப்படுறது. பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். செலவு பண்றது அப்படின்றது டைம், டேலண்ட், ட்ரெஷர். செலவு பண்ணப்படுறது அப்படின்னா என்னுடைய வாழ்வையை நான் என்ன செய்யறேன்? கொடுக்குறேன். செலவு பண்ண விரும்புறேன் அப்படின்னா என்னுடைய பணத்தை, என் கையில் இருக்கிறத நான் என்ன செய்யறேன்? கொடுக்குறேன். We have a generous God. நமக்கு இருக்கிற ஆண்டவர் ஒரு தயாள பிரபு. அதே விதமான தயாள குணத்தை அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். Give it away, give it to people. மற்றவங்களுக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பது. நான் யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை நான் இன்னைக்கு உங்க முன்னாடி கடவுளுடைய வார்த்தை பேசுகிறவனாக நிற்கிறேன் அப்படின்னா, கடவுளை அறிந்த நிறைய பேர் ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய எனக்காக செலவு செய்திருக்கிறார். நான் யாரும் கடன்பட்டவர்கள் கடன் அடைக்கல, ஆனால் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு எந்தெந்த விதத்தில் உதவி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவ கேம்புக்கு போகிறதுக்கு எனக்கு பணம் பே பண்ணியிருக்காங்க, என்னை அழைத்து போயிருக்காங்க, என்னை உபசரித்திருக்கிறாங்க. அந்த கிருபையினால், அந்த உதவினால் தான் நான் நிற்கிறேன். அதை தான் பவுல் சொல்றார். ஏதாச்சும் அவன் உனக்கு கடன் பட்டு தானே நான் கொடுக்குறேன். டோன்ட் வரி அபௌட் இட். ஸோ திரியேக தேவனை வெளிப்படுத்துதல், கேட்டதுக்கு மேலா செய்யறது. 21 பாருங்க,
சொல்றாரு, நான் சொல்லுகிறதிலும் அதிகமாக செய்வேன் என்று நான் சொல்றது மட்டும் இல்லப்பா, நீ அதை காட்டிலும் அதிகமாகவே செய்வ அப்படின்னு நான் நம்பி இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பத்தி சொல்லப்படும் போது அதான் சொல்லப்பட்டிருக்கு, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா செய்யறவர். அவர் பாருங்க, புலமை ஒரு பார்த்து சொல்றாரு, உனக்கு அந்த ஒரு குவாலிட்டி இருக்கு, நான் ஏதோ கேட்டேன்றதை மட்டும் நீ செய்ய மாட்ட, அதுக்கும் எக்ஸ்ட்ராவே நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். ஏன்? உன்னை என்னை மலைத்த தேவன் அப்படிப்பட்டவர். அவர் கேட்டது மட்டும் கொடுக்கறது இல்ல, அதற்கு மேலாக செய்கிறவர். அதனால நான் கேட்டது மட்டும் இல்ல, அதுக்கு மேலாவே அவன் நீ செய்வேன்னு தெரியும். See, this is a Christian life is all about. கிறிஸ்தவ வாழ்வுன்னா என்ன தெரியுமா? நம்மை அழைத்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு காண்பிப்பது. யோசிச்சு பார்ப்போம், எந்த விதத்துல நம்ம ஆண்டவரை காண்பிக்கிறோம்? ஆறுதல் அளிக்கிறோமா? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோமா? மற்றவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களுக்காக செலவு பண்ணவும் அவளுக்கு மேலானது செய்யும் ஆயத்தமா இருக்கும். நான்காவது கடைசியுமா, கிறிஸ்தவ வாழ்வுனா என்ன? நிறைய காரியம் சொல்ல முடியும். ஒருவேளை இந்த புத்தகத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நாலாவது இந்த காரியம், கிறிஸ்துவுக்காக ஒன்றுபட்ட ஊழியம், கிறிஸ்துவுக்காக சேர்ந்து செயல்படுறது. ரொம்ப அழகா இந்த பகுதியில ஒரு சில பதங்களை பவுல் கேர்ஃபுல்லா பயன்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, உடன் ஊழியன். அநேக பேரை உடன் ஊழியன் இங்க சொல்றதை நாம பார்க்கலாம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, உடன் வேலையாள். எங்க பிலமோனை பார்த்து சொல்றாரு, நீ உடன் வேலையாள். ஐ எம் நாட் அலோன் இன் திஸ் ஒர்க். நான் செய்ய வேண்டியதை நான் இங்கே செஞ்சுட்டு இருக்கேன், நீ செய்ய வேண்டியதை நீ அங்க செய்து கொண்டிருக்கிறாய். கிறிஸ்தவ வாழ்வில் ரொம்ப முக்கியமானது இது. போதர்களாகிய நாங்க செய்ய வேண்டிய பணியை புல்பிட்ல இருந்து செய்யறோம். திருச்சி மக்களாகிய நீங்க கடவுள் உங்களை எங்க வைத்திருக்கிறாரோ அங்கே அவருடைய ஊழியத்தை செய்கிறீர்கள். We are all co-workers. ஊழியம் என்றது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்குரியதல்ல. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், priesthood of all believers. எல்லோரும் ஆசாரியர்கள். நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யற இடம் தான் வேற, ஆனா எல்லோரும் நம்ம ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஊழியம் செய்யற முறை வேறையா இருக்கலாம், ஊழியம் செய்யற இடம் வேறையா இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லோருமே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்க பாருங்க, அவர் உடன் வேலையாள் என்று சொல்கிறார். 13 வசனத்திலையும் அதே மாதிரி சொல்கிறாருங்க, சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இருந்தேன். ஓகே, சோ அவன் எனக்கு உடனாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான். he was coming alongside. ரெண்டாவது சொல்றாரு, உடன் பாடுபடுகிறவர்கள், கோ சஃபரர்ஸ். இந்த பதத்தை அவர் அடிக்கடி பயன்படுத்துறார். இயேசு கிறிஸ்துவிற்கு கட்டப்பட்டிருக்கிற பவுல் அண்ட் தீமோத்தி, ஓகே, ரெண்டு பேருமே நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது வசனத்துல உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்பு. ஓகே, ஒருவேளை அவர் போர் சேவனா இருந்திருக்க கூடும், அங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்க கூடும் இந்த அர்க்கிப்புன்ற நபர். பட் 2 தீமோத்தில நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாருமே என்னது, we are soldiers. நம்ம எல்லோரும் சேவகர்களாக இருக்கிறோம், உடன் சேவகர்கள், உடன் சஃபரர்ஸ். 13 வசனத்தை பாருங்க, சுவிசேஷம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு என்று சொல்கிறார். அவரும் கட்டப்பட்டிருக்கிறாரு, அங்கே அவரோடு கூட ஒனேசிம் இருக்கிறார். 23 வசனம், அங்கே அதே காரியத்தை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் என்னோடு கூட காவல் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவு. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கும் உலகம் முழுவதும் அநேகர் கிறிஸ்துவுக்காக பாடம் வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய ஊழியம் வேறா இருக்கலாம், ஊழிய ஸ்தலம் வேறா இருக்கலாம், நம்முடைய பாடுகள் வேறாக இருக்கலாம். நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய பணியை செய்யும்படி அழைக்கப்பட்டோம். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்கெல்லாம் மற்றவங்களை ரட்சிக்கும்படி அழைக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். ஒரு அழகான பாடல் முன்னாடி பாடப்படுச்சு, என்னன்னா, ஆத்துமாவை ரட்சிப்பதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டோம். தெசலோனிக்கர்ல பவுல் ரொம்ப அழகா அதை சொல்றதை பாருங்க. தெசலோனிக்கர், இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நம்ம ஆனால் அதை நம்ம வாசிக்கும் போது அதை இலகுவாக நம்ம கடந்து செல்வோம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு பவுல் எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கின் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு 9ஆம் வசனத்துல, நீங்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு தேவனத்துக்கு மனம் திரும்பியது. ஏன் நீங்க மனம் திரும்பினீங்க? மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வது. 1 பேதுரு 2:9 பாங்க. 1 பேதுரு 2:9 கூட
நம்ம அறிந்த ஒரு வசனம் இருக்கு. அதை நம்ம எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 2:9 வாசிங்க. பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். எதுக்கு? உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. there's a purpose. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன நோக்கம் அப்படின்னா, உடன் வேலையாளா இருந்து, உடன் சஃபரரா இருந்து நாம் தேவனுடைய பணியிலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு. அது மாத்திரம் இல்ல, we are fellow soldiers. 2வது வசனம், உடன் போர் செய்வர்கள். 4வது கடைசிமா, நம்ம எல்லாம் உடன் பகிர்ந்து கொள்கிறவர்கள், fellow sharers or fellow givers. 7வது வசனத்தை பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, சகோதரனே பரிசுத்தவான்கள் உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறும்படியால் உம்முடைய ஆறுதலினாலே அவங்க அவருடைய இருதயத்தை இளைப்பாற செய்கிறார். 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படி ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தும். ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். சரி, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? ஒன்று, இது திரியேக தேவனோடு உள்ள உறவு. இந்த உறவை நீங்க ஆரம்பிச்சா தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் தொடங்குகிறோம். அந்த உறவிலே வளர்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மேன்மை. 2வது, தேவனுடைய குடும்பத்தாரோடு உள்ள உறவு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ரட்சகராக அறிந்திருக்கிறாங்களோ அவங்களோடு உள்ள நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது அப்படின்றதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. 3வது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? கிறிஸ்துவை, திரியேக தேவனை வெளிப்படுத்துதல். நம்முடைய எல்லா செயலும், நம்முடைய எல்லா காரியங்களும் நம்முடைய ஆண்டவரை ரெஃப்ளெக்ட் பண்றதாக என்ன செய்யணும்? இருக்கும். 4வது, கிறிஸ்தவ வாழ்வு அப்படின்னா என்னன்னா, ஒன்றிணைந்து கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும். இதுல எதுல நம்ம தவறி இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த காலையில் நம்ம யோசித்து பார்ப்போம். இப்படியாக நம்ம அர்ப்பணிப்போம். முதலாவது நம்ம அர்ப்பணிய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரையும் ஜனங்களையும் நம்ம நேசிப்போம். நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி, ஆண்டோடு உள்ள உறவு சரியா இருக்கா, மற்ற உடன் விசுவாசிகளோடு இருக்கிற என்னுடைய உறவு சரியா இருக்கா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கும் அவருடைய பணிக்கும் நம்மளே அர்ப்பணிப்போம். நம்ம இருக்கிற இடங்களில் ஆண்டவருக்காக செயல்படும்படியாக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். ஒருவேளை இந்த பிலமோன் நிருபத்தில் இந்த 3 நபர்களுமே பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கென்று தங்களை முழுமையாக கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு சூழலில் இருக்கிறவங்க, வெவ்வேறு பின்னணியை சேர்ந்தவங்க. ஆனாலும் இவங்க எல்லாத்திட்டையும் ஒரே ஒரு ஒற்றுமை தான். என்ன அப்படின்னா, 3 பேரும் ஆண்டவரோடு உள்ள உறவில் இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவருக்குள்ள உறவில் இருக்கிறாங்க, சேர்ந்து ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார்கள். நம்ம ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே இப்படிப்பட்டதான ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். இந்த பிலமோன் நிருபத்திலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த படிப்பினைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மெய்யான கிறிஸ்தவ வாழ்வு என்றால் என்ன என்று சொல்லி எங்களை நாங்களே யோசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி. உம்மோடு உள்ள உறவிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களோடு உள்ள அந்த உறவை சரியான விதத்தில் பேண எங்களுக்கு கிருபை தாரும். ஒருவர் மன்னிக்க, விட்டு கொடுக்க, ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அதே போல கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய அந்த குணாதிசயங்களை நாங்கள் மற்றவர்களை காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நாங்கள் திருச்சபையாக ஒன்றிணைந்து நம்முடைய மேன்மையான பணியிலே எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உதவி செய்யும். இப்படிப்பட்டதான மேன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுதினமும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும். தொடர்ந்து நாம மகிமைக்காய் வாழ பிழைக்க எங்களுக்கு உதவி செய்யும். திருச்சபைக்காய் நன்றி, திருச்சபை மக்களுக்காய் நன்றி, திருச்சபையுடைய போதகருக்காக நன்றி. நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த திருச்சபை அநேக திருச்சபைகளுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக இவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உண்மைக்கே செலுத்துகிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.